அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திடுங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல ஜெல்லி ஃப்ரூட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். செய்யறதுக்கு இதை மாதிரி ஒரு பேக்கெட் அகர் அகர். அகர் அகருங்கிறது தமிழில் வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் போய் அகர் அகர்னு கேட்டிங்கன்னா தெரியாது அந்த அளவுக்கு. சைனா கிராஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியும். அதுவும் தெரியலனா கடல் பாசின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியும். இது ஒரு பேக் வந்து 10 கிராம்லேருந்து 12 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு பேக்கை வச்சு எப்படி செய்யறதுன்னு நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஏன்னா இது வந்து கிராமில் இருக்கனால நம்ம வீட்டில் சாதாரணமாக இதை மெஷர் பண்ணோம்னா மெஷர்மெண்ட் தப்பாயிடும். அதனால் ஒரு பேக்குக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போகிறது எப்படின்னு சொல்கிறேன். இதை முதல்ல நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுப்போம். இதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுப்போம். நல்லா இதை மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிருவோம். வடிச்சிட்டு வேற ஒரு தண்ணியில் ஊற போட்டுப்போம். இதை மாதிரி நல்லா ஊறினாதான் இது வந்து நம்மளுக்கு குக் பண்ணும்போது நல்லா கரையும். இது ஊற கேப்பில் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பைனாப்பிள், கிவி, மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு எடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குதோ அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் சர்க்கரை. கிவி அழகுக்காக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிப்போம். தோலை உரிச்சிட்டு இதை மாதிரி ஸ்லைஸாக ஜெல்லி கேக்கில் பார்க்கவே அழகாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக இருக்குது. அகர் அகரும் ஊறி நல்லா ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ பாத்திரத்தில் நம்ம வீட்டில் 1 லிட்டர் பாட்டில் இருந்தால் அதால் 1 டப் பாட்டில் தண்ணி ஊற்றிப்போம். 1/2 லிட்டர் பாட்டில் இருந்தால் 2 பாட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்ச அகர் அகரை போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமும் சேர்த்துக்கலாம், கொதிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கரையணும் அகர் அகர் நம்மளுக்கு. இப்படி இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சூடாக தண்ணியில் அப்படியே கரைய ஆரம்பிக்கும். நல்லா கொதித்து ஃபுல்லாக கரையணும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஜெல்லி கேக் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி ரெக்டாங்கிள் ஷேப்பில் செய்கிறேன். நம்ம வீட்டில் உள்ள பாத்திரத்தை எடுத்துக்கலாம். ஆனால் பாத்திரத்தோட வாய் வந்து கீழே அகண்டு மேலே குறுகக்கூடாது. இதை மாதிரி ரெக்டாங்கிளோ சர்க்கிளோ அப்படி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி ஃப்ரூட்ஸும் நம்ம சாய்ஸ் தான். கேக் எப்படி வரணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கிவியை வந்து நான் இப்போ இந்த ஓரத்தில் இதை மாதிரி ஒட்ட போகிறேன். இதை மாதிரி மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சென்டரில் போட போகிறேன். இப்போ கிவியை எல்லா சைடும் இதை மாதிரி ஸ்டிக் பண்ணியாச்சு. அடுத்தது பொமிகிரானட் போட்டுக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கேக்கு, அதுக்காக இதை மாதிரி போட்டுப்போம். அடுத்தது கிரேப்ஸ் அங்கங்கே போட்டுப்போம். அடுத்தது அங்கங்கே பைனாப்பிள் சேர்த்துப்போம். இதை மாதிரி ஃப்ரூட்ஸ் லேயர்ஸ் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி போட்டுக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரூட் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ஜெல்லி கேக் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். அதுக்கு தான் நிறைய ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். பிடிச்சவங்க ஃப்ரூட்ஸ் போடலாம்,
ஃப்ரூட்ஸ் வேணால் பிளெயின் ஜெல்லி கேக் வேணால் ஏதாவது ஃப்ளேவர் உள்ள எசன்ஸ் ஊற்றிட்டு அப்படியே ஒரு ட்ரேயில் ஊற்றி வச்சா கூட நம்மளுக்கு வந்துடும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம ரெடி பண்ணுற ஜெல்லி வந்து அதை எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதுதான். இப்போ தான் அது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ அகர் அகர் நல்லா நம்மளுக்கு கரைய ஆரம்பிச்சிட்டு இந்த மாதிரி ஓரளவு அகர் அகர் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம 200 கிராம் சுகர் சேர்த்துப்போம். இப்போ அகர் அகர் நம்மளுக்கு நல்லா கரைஞ்சிட்டு சின்ன சின்ன பீஸ் இருக்கும், ரொம்ப குட்டி குட்டி பீஸ் இருக்கும். அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நல்லா கரைஞ்சிட்டு இது தெரியுதா உங்களுக்கு? சின்ன சின்ன பீஸ் மாதிரி தெரியும், நல்லா மெல்லிசாயிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் இதை ஆற விட்டுப்போம். ரொம்ப சூட்டோடு ஊற்றினோம்னா பழம் வந்து வெந்த மாதிரி ஆகிடும். அதனால் 10 நிமிஷம் இதை ஆற விட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட்டில் ஊற்றலாம். ஓரளவு ஆறினதுக்கு அப்புறமா இந்த ஜூஸை நம்ம வடிகட்டிப்போம். வடிகட்டினா இந்த மாதிரி திப்பியெல்லாம் வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஸ்டிஃப் அழுத்தமாக இருக்காது, நம்மளுக்கு ஜெல்லி கேக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோட நம்ம இதை சேர்த்துப்போம். இப்போ இதனால் நம்ம ஃப்ளாட் பண்ணி விட்டுப்போம், உள்ளே அமுத்தி விட்டுக்கலாம். இதை மாதிரி உள்ளே அழுத்தி விட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்து 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துப்போம். ஃப்ரீசரில் வைக்க வேணாம். இப்போ மீதி இருக்கிற நம்ம இந்த ரெடி பண்ணி வச்ச ஜூஸில் 2 ஆரஞ்சு பழம் புழிஞ்சிருக்கேன். அந்த ஆரஞ்சு ஜூஸை சேர்த்துப்போம் வடிகட்டி. ஃப்ளேவருக்காக, நேச்சுரல் ஃப்ளேவருக்காக எசன்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்காம இதை மாதிரி நேச்சுரல் ஃப்ரூட் ஜூஸில் சேர்த்துக்கலாம் இதை. அப்புறம் கலருக்கு இதே கலர் ஓகேனா இதே கலர்லேயே விட்டுடலாம். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம கலர் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர், ஃபுட் கலர் சேர்த்துப்போம். லைட் கலராக சேர்த்துப்போம். குட்டி குட்டி கப்பில் சேர்த்துக்கலாம், அழகாக இருக்கும். ஜெல்லி ஃப்ரூட் கேக்கை நம்ம 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஓரத்தை வந்து கத்தி விட்டு நம்ம எடுத்து விட்டுட்டு அப்புறம் கவுத்து கொட்டிப்போம். அருமையான அழகான ஜெல்லி ஃப்ரூட் கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவரில் வந்து ஏற்கனவே இதை மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் தனித்தனியாக. இப்போ இதை கூட நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல சாஃப்டாக ஸ்பூனால் எடுத்து காட்டுறேன். சாஃப்டாக அழகாக இருக்குது. நல்ல நேச்சுரல் ஃப்ளேவர்ஸ், நம்ம ஆரஞ்சு சேர்க்குறதுனால நேச்சுரலாக இருக்குது. கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டிலே தயார் பண்ணுற ஜெல்லி நல்லாயிருக்கும். இன்னொரு வீடியோவில் இந்த ஜெல்லியை வச்சு எப்படி மிட்டாய் தயார் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு.